வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு நான் திரும்பவும் என் குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சூப் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அது வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ் எல்லாம் சேர்ந்தது, ஃபிஷ் எல்லாம் போட்டு செய்து காட்ட போகிறேன். மிகவும் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. நாங்கள் ஆரோக்கிய உணவை நாடி நாங்கள் போனால் தான் நாங்கள் கொஞ்ச காலமாவது உயிர் வாழலாம். ஆனபடியால் மைக்கோன் பண்ணல ஆரோக்கிய உணவை நாடி நாங்கள் போகணும். ஏனென்றால் நெடுக சோறையும் கறியும் சாப்பிட்டு நாங்கள் எங்கள்ட உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு என்ன மாதிரி என்னென்ன சாமான்கள் போட்டு செய்கிறேன்றதை உங்களுக்கு செய்முறையில் காட்டுறேன். முதலாவது ப்ரோக்கலி. இது மிகவும் சத்தானது. ஒன்று செலரி, எல்லாமே மார்க்கெட்டில் போனால் வேண்டலாம். கோஷத், பேபி மஷ்ரூம், potatoes, fish, salmon fish, ஸ்வீட் கார்ன். இது போட்டால் கொஞ்சம் தூரம் அழகாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். 3 எக் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். சிறிதளவு உப்பு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். மஞ்சள் தூள், சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போடலாம். என்றால் வாய்வாக இருக்கும், வாய்வு சாப்பாடுகள் சாப்பிடக்க. வாங்கோ, நான் உங்களுக்கு இந்த செய்முறையை காட்ட போகிறேன். இதுவுமே நல்லெண்ணெய் பாவியுங்கோ, உடம்புக்கு கெடுதி இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு கொண்டே கொட்டுற காசுகள், வேறு இதுகள் நோய்களுக்கு கொண்டே கட்டாமல் நல்லெண்ணெய் வேண்டி நீங்கள் பாவிங்கோ. நல்லெண்ணெயால் எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஓகே, காட்ட மறந்து வரேன். ஆனியன், கேரட் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்கள், தெரிகிறதா? behind the நல்லெண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் எவ்வளவு பாவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம் வாய்வுக்காக, வெங்காயத்தை போட்டு முதல் தாளிப்போம். ஆகலம் வெங்காயத்தை பொன்னிறத்தோடையே மற்ற இதுலையும் போட்டு வதக்கி கொண்டு இருக்க வேணும். கிழமையில 2 தரம் நீங்கள் இந்த சூப் செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. மஷ்ரூம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், இதுதான் வாசம் தரும். மஷ்ரூம் போட போகிறேன். ஃபிஷ் எல்லாம் வதங்கி தண்ணி கொதிச்சு அவிஞ்சோண்டு வரைக்கும் தான் ஃபிஷ்ஷை போட போகிறேன். ஏன்னா ஃபிஷ் கரைஞ்சு போயிடும்.
ஒன்றாக போடுங்க. ஓரளவு அதை வெந்து கொண்டு வரையில் போடுங்க. கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்ட கிளியில எல்லாம் ரெண்டும் மண் சாடியில் வச்சு பழகுங்க. கல்லுப்பு நல்லா இருக்கும். போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட போகிறேன். கலரி எல்லாம் வதங்கினா என்னென்னா அந்த சூப் குடிக்கல உங்களுக்கு அந்த மொச்சை இருக்காது, மரக்கறியில் இந்த மொச்சை இருக்காது. கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு நீங்கள் எல்லாம் வதக்கி போட்டு அந்த சூப்பை குடியுங்கோ திரும்ப திரும்ப குடிக்கணும் போல இருக்கும். கோஷே இது நான் 3 பேருக்குரிய சூப் தான் செய்கிறேன். 3 பேருக்கு தக்க மெஷர்மெண்ட்ல தான் செய்து கொண்டிருக்கிறேன். கேரட் போட போகிறேன். எல்லாமே தேகத்துக்கு ஆரோக்கியம், ஃபிஷ் ஆரோக்கியம், முட்டை ஆரோக்கியம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுதோ நீங்கள் போடுங்க. அது ஒடியல் கூழன்றது வேறு விஷயம். அது ஒடியல் மாவில் செய்கிறது, அதுவும் சூப் தான். என்ன இதுக்குள்ள ஒடியல் மாவு போட்டால் அது கூழா எங்கள்ட ஜெஃப்னா கூழா மாவிடம். இது தனியாக சூப் வெஜிடபிள்ஸ் இதுகளோட எல்லாத்தையும் அந்த வெஜிடபிள்ஸையும் அந்த தண்ணியை மல்லி குடிக்க வேணும் நீங்கள். மூடி விட்டால் கொஞ்சம் அவிஞ்சிடுவார். கொஞ்ச நாள் சமையல் வீடியோ போடல, சும்மா கோயில்கள் அப்படி இப்படி நேம் வந்தால் பப்ளிக்கில் போய் எடுத்து போட்டு கொண்டு இருந்தேன். நான் கொஞ்சம் வீடியோக்களை சூற விட்டுட்டேன். லாஸ்ட் இயர் 5-6 மந்த்ஸுக்கு முன்னுக்கு எனக்கு கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருந்தது. நின்று சமைக்கல கொள்ளையில். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இனி திரும்ப உங்களுக்கு என்னென்ன செய்கிறேனோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். ஏனென்னா நான் வீட்டில் இப்படி செய்யல எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கிய உணவாக இருக்கும். மேற்கொண்டு நான் ஆரோக்கிய உணவுகள் தான் நான் போட எனக்கு விருப்பம். மேற்கொண்டு உங்களுக்கு போட நோயாளி இப்போ இந்த சூப் எல்லாம் நோயாளிகள் சாப்பிடலாம், டெய்லி எடுக்கலாம். டெய்லி ஒரு சூப் ஒரு பவுல் எடுத்தாலே அவைக்கு நல்ல சத்து இருக்கும். வதங்கிட்டுது. இதை தண்ணி விடவும்.
இல்லை அவிய வேணும் தானே. தண்ணியை விட்டு வெஜிடபிள் அவிஞ்சு வரையக்கில் தான் ப்ரோக்கலியும் போடணும். ப்ரோக்கலியும் கூட அவிஞ்சா அது தண்டிடும், அந்த பீஸாக இருக்காது. பிறகு மஷ்ரூமையும் போட்டு அவிய விடுவோம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபிஷ் போட போகிறேன். ஏன்னா மிரக்கறி அவிஞ்சு கொண்டு வந்துட்டு ஸ்வீட் கோனையும் போடுவோம். சேம் டைம் போடுங்கோ, சரியாக வரும். பெப்பரை கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அதை சேர்ந்து பிறகும் போடலாம். கொஞ்சம் இந்த அவியக்கே அந்த இதில் சேர்ந்துடும். பெப்பரை போட்டோம், மிளகுத்தூள் கொஞ்சம் சுள்ளுடா போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். சிறிது நேரம் மூடி வைத்து விட்டால் அவிந்து விடுவேன். பிறகு நான் காட்டு மக்களே. இப்பொழுது சூப் ரெடி ஆகிட்டுது. இதுக்கு மேலே அவிச்ச முட்டை பீஸா வெட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் லெமன் விட்டிங்களா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம், குடிச்சு காட்ட போகிறோம். சூப் வந்து சுட சுடத்தானே குடிக்கிறது. நலந்தானா நலந்தானா உடல் உலத்துக்கு நலந்தானா, இந்த சூப் குடிப்பது நலமேதான். அப்படித்தானே, செய்து பாருங்க நீங்களும். பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். சூப்பர். முதல் வந்து எனக்கு பேபி மஷ்ரூம் தான் கடிபடிச்சு. சூப்பராக இருக்கு. உப்பு மிளகு எல்லாமே வாசமாக இருக்குது. கட்டாயம் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியம். மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.